வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் வாக்கு சேகரித்து வருகின்றார். எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் இன்று காலை ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். நடராஜ் திரையரங்கம் அருகே இருந்த பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் KP பார்க், புளியந்தோப்பு நெடுஞ்சாலை ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசியபோது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ஆளும் கட்சியினருக்கு அதிகாரிகள் உதவி செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த அதிகாரிகள் மீது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். எந்தெந்த அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு உடந்தையா இருக்குங்கிற லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. அந்த லிஸ்டின் அடிப்படையில் நிச்சயமா தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம். 234 இடங்களில் திமுக வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.